மாமியார் மருமகள் தீபாவளி செலிப்ரேஷன். ஒரு ஊர்ல காவியா அப்படிங்கிற பொண்ணு இருந்தா. அவளுக்கு பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், பண்டிகைன்னா ரொம்ப பைத்தியம். ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படிப்பட்ட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு வந்தா. இடம் மாறினாலும் காவியா செய்யற வேலை மட்டும் மாறவே இல்ல. ஒரு நாள் வீட்டுல உட்காந்துட்டு சீரியஸா பேப்பர்ல ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கா. அப்பதான் அங்க வந்த காவியாவோட மாமியாரான கிரிஜா, என்னடிமா எழுதிக்கிட்டு இருக்க? அத்தை வாங்க வாங்க, அது நாளைக்கு தசரா ஸ்டார்ட் ஆகுதுல்ல அத்தை, இந்த ஏற்பாடுகள்ல ஏதாவது மறந்துருவோமோன்னு எழுதிக்கிட்டு இருக்கேன். எதுவும் மறக்காம இத பார்த்தோன்னே கரெக்டா பண்ணிடலாம்ல அத்தை? ஆமாண்டி அம்மா, நிஜம்தான். அத்தை, நான் எல்லாமே கரெக்டா பண்ணுவேன், நீங்க சைலண்டா உட்காருங்க அப்படின்னு சொன்னா. அதுக்கு மாமியாரும் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி, என் மருமகளுக்கு எல்லா சடங்கும் சம்பிரதாயமும் நல்லா கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு நாள் காவியா தன்னோட மைண்ட் வாய்ஸ்ல, தீபாவளி வரைக்கும் எந்த பண்டிகையும் கிடையாது, வேற யாராவது பர்த்டே இருக்கான்னு அத்தைய கேட்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அத்தை கிட்ட வந்து, அத்தை உங்க பிறந்த நாள் எப்போ? அதெல்லாம் எனக்கு எங்கம்மா ஞாபகம் இருக்கு. சரி, உங்க பையன் எப்போ? அவனோடதான் இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல. அப்படியா? அது சரிங்க அத்தை, இந்த நாயை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எவ்வளவு நாள் ஆகுது? இன்னும் 2-3 நாள் போச்சுன்னா கரெக்டா 1 வருஷம் ஆக போதுடியுமா. அப்படியா, சரி அப்படின்னு அங்கிருந்து போயிட்டா. திரும்பவும் போய் ஒரு பெண்ணும் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஏதோ எழுதிக்கிட்டே இருக்கா. இத பார்த்த அத்தை, அட என்னடிமா திரும்பவும் ஏதோ எழுதிக்கிட்டு இருக்க? நாளனையோட அந்த நாயை கூட்டிட்டு வந்து 1 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்கல்ல அத்தை, அதனாலதான் அதோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணணும்னு என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் லிஸ்ட் எழுதிக்கிட்டு இருக்கேன் அத்தை அப்படின்னு சொன்னா. இத கேட்ட கிரிஜா அப்படியே ஷாக் ஆகி, அட என்னது, நாய்க்கு பிறந்த நாளா? இது எங்கடி நடந்திருக்க? இந்த மாதிரி நாய்க்கு எவனாவது பர்த்டே கொண்டாடுவானாடி? அதுல என்ன தப்பு இருக்கு அத்தை? எல்லாத்தையுமே பண்டிகையா பண்ணணும். இப்போ அந்த நாய்க்கு ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள பர்த்டே செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்கும். அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நாம தானே அத்தை அதை பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொன்னா. இது கேட்ட கிரிஜா அப்படியே ஷாக். என்னது என்னது, திரும்பவும் சொல்லு. இப்போ அந்த நாய்க்கு ஒரு மனசு இருக்கும், அந்த மனசுக்குள்ள தனக்கும் பர்த்டே செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது அதோட பர்த்டேவை நாம தானே அத்தை கொண்டாடணும். பாவம் அந்த நாய், அதால பண்ணிக்க முடியாதுல்ல. அத்தை அப்படியே ஷாக். காவியா அங்க இருந்து போய் அந்த நாய்க்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணா. இப்படி காவியா டெய்லி ஏதாவது ஒன்று செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்படி ஒரு நாள் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தவரை கூப்பிட்டு, பத்ரண்ணா, நீங்க கொஞ்ச நேரம் அந்த தோட்டத்து வேலையெல்லாம் நிறுத்திட்டு நான் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் தரேன், அதை போய் சீக்கிரமா வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு ஒரு பேப்பரை கொடுத்தா. அந்த பேப்பரை பார்த்த பத்ரையா, என்னதுமா இது, இந்த சீட்டு இவ்ளோ பெருசா இருக்கு, என்னம்மா இருக்கு இதுல அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கிரிஜா கொஞ்சம் தூரத்துல நின்னுக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பத்ரையா கேட்டதுக்கு சமாதானமா காவியா, அதுவா, அது ஒன்றும் இல்லைண்ண, இன்னைக்கு நாளைக்கு ஒன்றும் செலிப்ரேஷன்ஸ் இல்லை, பர்த்டேவும் இல்லை, எதுவுமே இல்லைல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படாம அது இல்லைன்றதுக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கணும்ல, அதனாலதான் அண்ணன் கேக் அப்புறம் தேவையான பொருட்களுக்கான லிஸ்ட் கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மாமியாரும் பத்ரையாவும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. சரிங்கம்மா, இப்போயே வாங்கிட்டு வரேன், காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து காசை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு. அங்கேயே கொஞ்சம் தூரத்துல இதெல்லாத்தையும் கேட்ட கிரிஜா, ஐயோ இவன் இப்படி இருக்கா, தினமும் ஒரு செலிப்ரேஷன் பண்ணோங்கிறா, இப்படி பண்ணா வீட்டோட நிலைமை என்ன ஆகுறது, எல்லாம் தொடச்சிட்டு போயிடாது? ஐயையோ, இவளுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இவ இன்னும் இதே மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பா. அது மட்டும் இல்லாம தீபாவளி வேற வருது, இதுக்கே இவ்வளோ செலவு பண்றாளே, இன்னும் தீபாவளிக்கு என்னத்தை பண்ணி வைக்க போறா தெரியலையே, அதை வேற பண்ண ஆரம்பிச்சானா வீடு மொத்தம் அவ்வளோதான், ஏதாவது ஒன்று பண்ணி இது நிறுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தன்னோட பையனான நந்து கிட்ட வந்து, அடே நந்து இருக்கியாடா, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த, நானும் உன்னோட காதலுக்கு எதிர்ப்பும் சொல்லல. அட இப்ப என்னமா ஆச்சு, ஏமா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அது என்னடா சொல்ற, உன் பொண்டாட்டி டெய்லி ஒரு பண்டிகை செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒருவேளை பண்டிகை இல்லைன்னு வச்சுக்கோ, நாய்க்கும் பூனைக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்றா, அது கூட இல்லைன்னா
எதுவுமே இல்லைன்ற நாளை கூட செலிப்ரேட் பண்றாடா, வீடெல்லாம் ஒரு வழி பண்றா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நந்து இதை பார்த்து சின்னதா ஒரு சிரிப்பு சிரிச்சான். இதை பார்த்து கிரிஜா, அட பாவி, நான் இங்க இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா சிரிக்கிற? அட அம்மா, காவியா பண்றதுல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? என்னது தப்பு என்ன இருக்கா? உனக்கு ஒன்னும் புரியலையாடா? எனக்கு ஒன்னும் பெருசா புலப்படலம்மா. ஏன்னா அவ நல்லதானே பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு இதுல என்னடா நல்லது தெரியுது? உனக்கு இன்னும் புரியலையாமா? இந்த வாழ்க்கைன்றது ஒரு தடவை மட்டும்தாம்மா. நாளைக்கு இருப்போமா இல்லையான்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில துரோகம், குரோதம், விரோதம்னு என்னென்னமோ இருக்கு. அதுவும் இல்லாம எல்லாரையும் பார்த்து பொறாம வேற படுறோம். எதுவுமே நடக்கலன்னா நிராசையாயி பெரிய பெரியவங்கள பார்த்து நம்ம அழுதுகிட்டே, இல்லாதவங்கள பார்த்து ரொம்ப கருணையோட பாக்குறதும், ஒரு நாள் வாழறதுக்கு இதெல்லாத்தையும் நம்ம யோசிச்சு 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 நம்ம மண்டைக்குள்ளேயே குழம்பி போய் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம்லம்மா. ஆஸ்தி இல்லாம ஆனந்தம் இருந்தா ஒவ்வொரு நாளும் பண்டிகை தானம்மா. அதுதாம்மா காவியா பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு அதுல ஒன்னும் பெரிய தப்பாவும் வீட்டையே தொடச்சிட்டு போற மாதிரி எந்த வேலையும் தெரியலையேம்மா அப்படின்னு சொன்னான். இதெல்லாத்தையும் கேட்ட கிரிஜா ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அங்கிருந்து வெளியில வந்து சோஃபால உட்காந்துக்கிட்டு, அட இதெல்லாம் நிஜம்தானே, ஆசை இல்லாத இடத்துல ஆனந்தம் இருக்கும், ஆனந்தம் இருக்கிற இடத்துல எல்லா நாளும் பண்டிகை தானே. என் மருமகளுக்கு எந்த ஆசையும் கிடையாது, அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பண்டிகைய பண்ணிக்கிறா. நான் தான் இது புரியாம அவளை தப்பா நினைச்சிட்டேன். இனிமே நானும் அவளோட வழியிலேயே போக போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே மருமக கிட்ட போய், அம்மா காவியா, இன்னும் 4 நாள்ல தீபாவளி வருது, நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும். பண்ணிட்டே போச்சத்த. அப்படி மாமியாரும் மருமகளும் சேர்ந்து தீபாவளி பண்டிகையை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் பண்ணாங்க. நமஸ்காரங்க, நான் நீங்க எல்லாரும் மெச்சுற அத்தை. ஹாய், நான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மருமக. இனிமே உங்க எல்லாரையும் குஷிப்படுத்தவும் உங்களை சந்தோஷப்படுத்தவும் நம்ம மகா டிவி மூலமா உங்க முன்னாடி வந்துட்டோம். இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? இப்பவே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிபிகேஷனுக்காக மணி ஆடிங்க. உங்களுக்கு அத்தைய பிடிக்குமா இல்லன்னா மருமகளை பிடிக்குமா? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க. பாத்துக்கிட்டே இருங்க மகா டிவி.